இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்த உடனே எலான் மஸ்க்கு காரி துப்பினார், கண்ணாபின்னான்னு அசிங்கமா அவர் திட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இஸ்ரேலிஸ், சைனீஸ், கொரியன்ஸ் அப்படின்னு அவங்க இல்லாமல் இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலேயே நிறைய பேர் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியர்கள் அங்கே தலைமை பதவியில் இருக்காங்க, யாராவது ஒத்துறாது வரணும் இல்லை சார். அவங்களுக்கு ஏன் அக்கறை இல்லை, நாம ஏன் அக்கறை? அப்போ நம்மளோட வரி பணத்தில் படிச்சுட்டு அமெரிக்காவில் யாரோ போய் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா நமக்கு இருப்பாங்க. வரியை வாங்கி கொடுக்குறானா அங்கிட்டு போய் அவனுங்களுக்கு வரியை கட்டிட்டு இருக்கு. அப்புறம் என்ன இங்கே இருக்கட்டும், இதுக்கே நீங்கள் உட்காந்து கவலைப்பட்டுருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அந்த நோபல் பரிசு நோயாளி அப்படின்னு, இல்லை விரைவிலேயே அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னால் இமிடியேட்டாக நோபல் கிடைக்கும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சார்? இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சமாதானம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க. ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லவா? சொல்லுங்கள். ஹார்வர்ட் இப்போ பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி, அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே எம்பிஏ முடிச்சவங்க 100 மாதம் வேலை இல்லாமல். தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. பல்வேறு நாட்டிலேருந்து வந்து அங்கிருந்த பூர்வ குடிகளை அடிச்சு துரத்திட்டு ஆட்டைய போட்ட நாடு அமெரிக்கா. ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சவுத் கொரியா ஒத்துக்கிறாங்க, ஜப்பான் ஒத்துக்கிறாங்க, யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்கிறாங்க, யூகே ஒத்துக்கிறாங்க. டேய் அவனெல்லாம் உன் பின்னாடி வாலாட்டிக்கின்னு வரவன், உன்னுடைய தோசை நீ போடுற பிஸ்கெட் திணிச்சிருக்கவன். அமெரிக்கா இல்லைன்னா அவங்க எல்லாம் அப்படியே ஆடி போயிடுவாங்க. நாங்கள் அப்படியே எங்ககிட்டலாம் நாங்கள்லாம் வந்து சொல்றதுக்கெல்லாம் ஆட மாட்டோம். அங்கேயே வந்து சோயாபீனை வாங்கிக்கோ, ஆப்பிளை வாங்கிக்கோ, ஆரஞ்சு வாங்கிக்கோ, இந்த பாலை வாங்கிக்கோ, சீஸ் வாங்கிக்கோ, எங்கள் எல்லா தண்ணிக்கும் போகிறேன். அமெரிக்காவில் போய் கண்டுபிடிக்கிற ஏன் இங்கே மூளை அதுதானே. ட்ரம்ப் பேச்சு எடுப்படலீங்களோ? ஏன்னா அவர் வந்து யூரோப்பெல்லாம் வந்து அப்படியே இவங்களுக்கெல்லாம் 100% வரி விதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாருங்க, அழுத்தம் கொடுத்துருந்த செய்தியெல்லாம் வந்தது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்க அதிபரும் நோபல் பரிசு நோயாளியுமான ட்ரம்ப் அவர்கள் H1B விசாவை வந்து 88 லட்சமா உயர்த்திருக்காரு அதனுடைய கட்டணத்தை. இது வெளிநாடுகளில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது இந்தியாவுக்கு பாதகமா இல்ல சாதகமா சார்? அமெரிக்கா அவங்க நாடு, உள்ள வரவங்க எவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது அவங்களுடைய உரிமை. இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா H1Bயில் போனவங்க இந்தியன்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஆமாம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. அண்டு முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது, ட்ரம்ப்பில் கூட இருந்த இன்னொருத்தர் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு $1,00,000 அப்படின்னாரு. ஆமாம். அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்தது. இன்ஃபேக்ட் அங்கே இருக்க சில கம்பெனிகள்லாம் கூட இது சரியாக புரியாமல் வெளில போயிருக்கவங்களாம் உடனே திரும்பி வந்து செப்டம்பர் 21 நைட் 12 மணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னோடனே இங்கேருந்து எல்லா அலரியும் எப்படியாவது போயாகணும்னு சொல்லி தீபாவளி பண்டிகை கூட போகிறதா இருந்தது, அதை கூட ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃப்ளைட்டில் அங்கேருந்து ஏறி உட்காந்தவங்களாம் கப்பன்னு இறங்கி ஓடி போயிட்டாங்க. ட்ரெயின் மாதிரி செயின் பிடிச்சி எடுத்துருப்பாங்களோ அது தெரியல. இவ்வளோ கூத்தெல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு டெகால்ட்டி அடிச்சிட்டாங்க. அங்கே ஹெவி ப்ரெஷர் இருந்திருக்கு உள்ள. ஓகே, அதனால என்ன பண்ணிட்டாங்க, இது ஒன் டைம் மட்டும்தான், ஏற்கனவே இருக்கவங்களுக்கு இது அப்ளை ஆகாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்ல சில செக்டார்ல வந்து அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம். எந்த செக்டார் சார்? முக்கியமாக டிஃபென்ஸு, மருத்துவம், மெடிக்கல், இந்த மாதிரி செக்டார்ஸில். ஏன்னா அமெரிக்காவில் வந்து 6% ஆஃப் டாக்டர்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஒரு பேட்ச் போனாங்க. முதல்ல போனவங்கலாம் டாக்டர்ஸ், அதுக்கப்புறமா தான் இன்ஜினியர்ஸ் போக ஆரம்பிச்சுன்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்றாங்க. இது வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், இப்போ கூகுள் பிச்சை இருக்காரு, ஆமாங்க சார், பா $1,00,000 கட்டு அப்படின்வாங்களா? சிரிக்க மாட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேம்பெயின் ஃபண்டிங் அப்படின்லாம் நிறைய போயின்னுக்குது. அது தனின்னு வச்சுக்காங்களேன், அதெல்லாம் லீகல் அங்கே. இங்கே மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன்ஸ் அதுவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமே வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஓகே, அதுக்கப்புறம் ரினியூ பண்ணலன்னா அது லேப்ஸ் ஆயிரும். ஓகே ஓகே. ஆனால் ஒன்று கவனிங்க, இதை வந்து நான் பாதகம் அப்படின்லாம் நினைக்கல கோபி. இப்போது நம்ம ஐஐடியில் படிக்கிறவங்கெல்லாம் வந்து சர்ன்னு அமெரிக்கா போயிடுறாங்க. அவங்கள தான் முதல்ல அமெரிக்காவில் இருக்க கம்பெனிகள்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்க செலவில் எவ்வளோ செலவு பண்ணுறோம்? மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸை விட ஐஐடின்றது ஃபீஸ் கம்மி. அப்போது அங்கே வந்து கவர்மெண்ட்டோடைய செலவும் இருக்குல்ல. அப்போ நம்ம மக்களோட வரி பணத்தில் படிச்சுட்டு இவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ அதுக்கு சான்ஸ் இல்லைல்ல. சந்தோஷப்படுங்களேன். சரி, இன்றைக்கி வந்து இதில் வந்து இந்தியர் இருக்கார், அதில் இந்தியர் இருக்கார் அப்படின்லாம் பெருமைப்பட்டுனுக்கிறோம்.
இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்த உடனே எலான் மஸ்க் காரி துப்பினார், கண்ணாபின்னான்னு அசிங்கமா அவர் திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இஸ்ரேலிஸ், சைனீஸ், கொரியன்ஸ் அப்படின்னு அவங்க இல்லாமல் இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலேயே நிறைய பேர் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் அங்கே தலைமை பதவியில் இருக்காங்கல்ல, யாராவது ஒத்துராது குரல் கொடுத்தாங்களா? இல்லை சார். ஏன்? அவங்களுக்கே அக்கறை இல்லை, நாம ஏன் கஷ்டப்படணும்? அப்ப நம்மளோட வரி பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால யாரோ போய் சம்பாதிச்சுன்னு சந்தோஷமா நமக்கு இருப்பாங்க. வரியை வாங்கி கொடுங்கடானா அங்கிட்டு போய் அவங்களுக்கு வரியை கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, இங்கே இருக்கட்டும், இதுக்கே நீங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிறீங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த நோபல் பரிசு நோயாளி அப்படின்னு, இல்ல விரைவிலேயே அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அமைஞ்சிருக்கு. சரி, அதை மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னா இமிடியேட்டா நோபல் கிடைச்சு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சார்? அந்த இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சமாதானம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துருவாங்க. உங்க 2 பேரோட நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், அடிச்சு விட வேண்டியதுதான். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்ன சொன்னாரு? ட்ரேட், இதை வச்சு நான் அவங்கள வந்து சண்டையை நிறுத்த வச்சேன் அப்படின்னாரு. இப்போ இந்தியாவோட என்ன ட்ரேட் பண்ணினுங்கிறாரு, இல்லை பாகிஸ்தானோட என்ன பண்ணினுங்கிறான்? பாகிஸ்தானோட ட்ரேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு கிடையாது, விற்கிறதுக்கு அவங்ககிட்ட கழுதையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்கால கட்சியோட சின்னம் கழுதை, ஆனா அவங்க வந்து ஒரு கட்சியோட சின்னம் கழுதை இல்லையா? ஸோ அங்க வந்து இந்த மாதிரி சின்னத்தை கழுதியை எடுத்துட்டு போற பழக்கம்லாம் கிடையாது. அதனால கழுதியும் அவங்களால வாங்கிக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் அவங்க யானைக்கு எங்க போவாங்க? அதனால இந்த மாதிரி அடிச்சு விட்டுனுக்கிறாரு இவரு. இது வந்து அமெரிக்காவை தான் ஹர்ட் பண்ண போகுது. என்ன சொல்றாங்கன்னா, லெட் அஸ் சே இப்போ நம்ம இங்க இருக்கிற ஐடி கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் அப்ளை பண்ணும்போது இவங்க கட்டணும் அப்படின்னு. இது நம்ம கட்டம் போறது கிடையாதுங்க. லெட் அஸ் சே நீங்க ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனி வச்சு நடத்துறீங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க. அப்போ இங்கேருந்து ஒரு 10 பேரை அனுப்பணும், H1B விசா நீங்கள் வேணுன்றீங்க, அந்த கம்பெனியப்பா நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பில்லிங்கில் அதை சேர்க்க மாட்டீங்களா அமெரிக்காக்காரங்கிட்ட? நீங்கள் என்ன அப்படியே உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறீங்களா? ஸோ அல்டிமேட்லி அமெரிக்க கம்பெனி தான் அதை பேர் பண்ண போகிறாங்க. ஆமாம். அதனால் இதில் இன்னொரு பிரைட்டர் சைடும் நான் பார்க்குறேன் கோபி. அப்படி $1 லட்சம் கட்டியும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அப்படி காலர் தூக்கி விட்டுக்கலாம்ல. விளக்கென்ன, உங்க ஊர்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஆளே கிடையாதுடா, அதனால தான் $1 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க ஆளுங்களை கூட்டுனுக்கிறேன், முட்டா பயில விட அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. சந்தோஷப்படுங்களா? அதை விட்டுட்டு ஏன் பாதகம் எல்லாம் சொல்லி? அதுதான் அடுத்த கேள்வி என்னது, அதுதான் சார். ஏன்னா வந்து அமெரிக்கான்றது வந்து பல்வேறு நாடுகள் வந்து உருவாக்கிய நாடு தான் அமெரிக்கா அப்படின்றதான் நம்மளை பார்த்துருக்கோம். பல்வேறு நாட்டிலேருந்து வந்து அங்கிருந்த பூர்வ குடிகளை அடிச்சு துரத்திட்டு ஆட்டைய போட்ட நாடு அமெரிக்கா. ஆனா வந்து அங்க இருக்கிற திறமைசாலிகள்லாம் இது போல வந்து அவங்க அடிச்சு துரட்டினாங்கன்னா அது அமெரிக்கா தானே சார் இழப்பு. அப்போ அவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் திறமைசாலிகள் இல்ல, முட்டா பசங்கன்றீங்களா? பாருங்க, நீங்களே இந்த மாதிரி சொல்றீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கடுமையாக உழைத்தார்கள். ஓகே. ஏன்னா கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து ரொம்ப மேலோங்கி இருந்த இடம் அது. இப்போ அப்படிதான் இருக்கு, ஆனால் அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ எல்லாமே வந்து நோம்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எல்லாம் மேலே போய் பதவியில் உட்காந்துக்கணும், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து டவுன் த லைன் எல்லாருக்கும் பரவி போச்சு. 9 to 5 9 to 5 தான், அதுக்கு மேல நான் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன், சாட்டர்டே சண்டேவா எவனாவது போன்ல கூப்பிட்டா அவ்வளவுதான் ஜாகிரதை அப்படின்னு. ஆனா நம்ம ஆளுங்களை பாருங்க, இங்கேயே பாத்தீங்கன்னா சாட்டர்டேவா சண்டேவா ஒரு லீவு நாளா ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. காலைல 7 மணிக்கு பஸ் வரும், அவங்களுக்கு உலகமே தனியாக இருக்கும் சார். அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். காலைல எழுந்து வீட்டில் குளிச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்து தூங்குவாங்க. அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். போயிட்டு ராத்திரி வரதுக்கு 9 மணி 10 மணி ஆகும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட அங்கேயிருந்து HR கால் பண்றார், டீம் லீடர் கால் பண்றார் அப்படின்வாங்க. லேப்டாப் வச்சுக்கோ, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம மாங்க உழைக்கிறவங்க அங்க அவங்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒர்க் பேலன்ஸ்ல கரெக்டா இருப்பானு. அதுதான் இங்க நமக்கு பேலன்ஸே கிடையாது, எல்லாமே ஒர்க்கு தான். அதனால தான் வந்து நம்ம ஆளுங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ரிடாமினன்ட்லி இந்தியன்ஸா அந்த H1Bல போனவங்க நிறைய இருக்காங்க அப்படின்னும் போது அதுதான் ஒரு காரணம். நம்ம மாங்குன்னு வேலை செய்வோம். அதை விட முக்கியமான காரணம், அங்க போயிட்டு கொடி எழுப்ப மாட்டோம். இப்போ நம்ம அங்க இருக்கிற அந்த CEOஸ்லாம் சும்மா இருக்காங்க பாருங்க. சரி, இவ்வளவு சொல்றாங்கல்ல, ட்ரம்ப் T-Mobile ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. $499 ஒரு வருஷத்துக்கு ப்ரீபெய்டு வாங்கிக்கிறீங்களா, மொபைலோட கொடுத்துட்றாங்க. ஓகே. அதுக்கு சிஇஓவா இந்தியன் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறாரு வாங்க அப்படின்னு. இதுக்கு எப்படி $1 லட்சம் கட்டுவாரா இல்ல கட்டாம எக்ஸம்ஷன் கொடுப்பாரா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க விலைவாசி ஒரு பக்கம் ஏற போதுங்க, இந்த டாரிஃப்னு போட்டு கூத்தடிச்சுன்னுக்கிறாரு. டெபிசிட் ஏகமா ஓடி நிக்குது. இப்போ இந்த வருஷத்துல வந்து மெச்சூர் ஆக வேண்டிய பாண்டு ஏகப்பட்டது இருக்குது, காசு கட்டணும், காசு இல்லை, என்ன பண்றது?
அதனால இப்படி அவங்க ஜனங்க கிட்ட இருந்தே காசை பிடிங்கிட்டு ஐயோ நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கலப்பா அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறப்பா அப்படின்னு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு ட்ரம்ப். வேற ஒண்ணும் கிடையாது சார். அதே போல ஐஐடி இயக்குனர் காமகோட்டி சொல்றாரு, கொரோனா போதும் நமக்கு வந்து யாருமே வேக்சின் தரல, நாமளே வந்து 2 வேக்சின் உருவாக்கணும், ஸோ தைரியமான முடிவு எடுங்க. அதே போல ஸ்ரீதர் வேம்பு ஜோகாவுடைய நிறுவனம் அவரும் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையை திரும்பி எடுக்கிறது ஒரு 5 வருஷம் தான் ஆகும், நீங்க தைரியமான முடிவு எடுக்கலாம் அப்படின்ற போல சொல்றாரு. அந்த நிலை வந்து இந்தியாவில் இருக்குங்களா? நிச்சயமா அந்த நிலை இருக்குங்களா அப்படின்றத விட நாம ஏன் அதை செய்யல அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்க இந்த வேக்சினோ இல்லை வந்து அவர் ஜோஹோ, அவர் பாவம் அவர் மட்டும்தான் வந்து தனியா இங்க வந்து அப்படியே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிஸ்டத்தோட. இந்த சென்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரன் தான் அப்படின்றத விட்டுட்டு நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இந்த அமெரிக்காவில் போய் கண்டுபிடிக்கிற விஷயங்களை ஏன் இங்கிருந்து கண்டுபிடிக்க முடியாது? மூளை அதுதானே. ஆமா, இதுதானே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறி போகுது. ஆமா சார். அதுதான் அந்த மூளையை இங்க வைக்கணும். கூடவே இங்க இருக்கிற ஐடி நிறுவனங்கள் ஒன்று சொல்லுவாங்க, மெக்காலே கல்வி நிறுவனம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து அந்த சிந்திக்கிறதுன்ற ஒன்று இருந்ததுங்க, கேள்வி கேட்கறது, லாஜிக், தர்க்க சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. ஓகே. கேள்வி கேட்டு தான் வந்து நமக்கு வந்து கல்வியை புகட்டுவாங்க. இப்போ நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது. மெக்காலே வந்த பிறகு அந்த கிளர்க்கு வேலை, குமாஸ்தா வேலை பண்றதுக்கு தயாராகிற மாதிரி தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தினோம். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஐடி செக்டார் அப்படின்றது வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு கோடிங் எழுதி கொடுக்கறது தான் இப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்னோவேஷன் அவங்க பண்றது சரி, ரைட்டு, அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது நாம பண்ணணும். ஓகே. சைனால பண்றாங்க, அந்த மாதிரி கூட ஏன் தோண மாட்டேது? அதுக்கு நாங்க கோடிங் எழுதி கொடுத்துனே இருக்கோம். இங்க வந்து சைனாக்காரனும் K1 விசான்னு ஒன்று, K விசான்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம கிட்டே இருக்கு, அவனாவது இங்கேருந்து வாங்குறான், நம்ம கிட்டே இங்க இருக்குது, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. இதுல என்னன்னா 12 மணி நேரம் வேலை செய்யுங்க, 14 மணி நேரம் வேலை செய்யுங்க, சண்டே வீட்டில் இருந்தா உங்க ஒய்ஃபோட மூஞ்ச பார்த்தா என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் இங்க கேட்டுனுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இங்க தலைமை பதவியில் இருக்கவங்க இருந்தா உருப்படுமா அது? ஸோ அந்த மென்டாலிட்டி மாறணும். வேக்சினை விடுங்க, கிரையோஜெனிக் டெக்னாலஜி ரஷ்யாலேருந்து நமக்கு வர வேண்டியது அமெரிக்கன் ப்ரெஷரில் அதை நிறுத்திட்டாங்க. இப்போ நம்ம சாதிக்காம இருக்கோமா? அவங்கள விட சீப்பாக நம்ம வந்து ராக்கெட் விட்டுட்டு இருக்கோம், மூன் லேண்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாசால வந்து அவங்க ஆச்சரியப்பட்டு போறாங்க, டே இவன் ஹாலிவுட்ல படம் எடுக்கிறத விட சீப்பா நிஜமாவே கொண்டு போய் இறக்கி போட்டானடா, இவன் சேட்டலைட் செட்டு போட்டு லேண்ட் பண்றதுக்கு அவன் நிஜமாவே இறக்கிட்டானே அப்படின்னு. நம்மளால செய்ய முடியும் கோபி, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன டாப்ல இருக்கவங்க எல்லாம் மேல அனுப்பிச்சு விட்டு உக்காந்துருந்தோம், சந்தோஷம். இதுல இன்னொன்னு கவனிக்கணும், இனிமே யாரும் அமெரிக்கால போய் படிக்கணும்னு போக மாட்டாங்க. அமெரிக்கால போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லவா? சொல்லுங்க சார். ஹார்வர்ட் ரொம்ப பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி, அவங்க சொல்லியிருக்காங்க அங்க MBA முடிச்சவங்க 3 மாசமா வேலை இல்லாம இருக்காங்களாம். அப்போ இங்கேருந்து அமெரிக்கால படிக்கணும்னு போறவங்கெல்லாம், தம்பி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்ச பிறகு வேலையெல்லாம் கிடைக்காது, நீ ஊருக்கு திரும்பி போனாலும் எத்தனை பேர் போவாங்க? ஆல்ரெடி வந்து இங்கேருந்து அமெரிக்கா படிக்கிறதுக்கு போறதுக்கான இது குறைஞ்சு போச்சு. ஓகே. அதே மாதிரி தான் இந்த H1B விசா அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் 50,000 60,000 அப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஆஃப் லேட் பைடன் பீரியட்லேருந்து ஒரு 23லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 25 27 அப்படி குறைஞ்சி போச்சு. அவ்வளோ பேர் தான் போகிறாங்க. ஓகே. ஏங்க வருஷத்துக்கு 25,000 பேர் இவங்க போக முடியல அப்படின்னா அதுக்காக ஒப்பாரி வைக்கணுமா? இது ஒரு பெரிய விஷயமா? ஏங்க புலம்பினுக்கிறீங்க? H1B ஆகுது இல்லை H2B ஆகுது, தேவையே இல்லை. ஒரு 25,000 பேருக்காக நம்ம இவ்வளோலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே அகாமடேட் பண்ணிக்கலாம், போங்க. சார், அண்மையில் வந்து அமெரிக்காவுடைய வர்த்தக குழு வந்து நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் கோயல் வந்து அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. மறுபக்கம் வந்துன்னா நம்ம ஜெய்சங்கர் சார் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அங்கே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்க்க போயிருக்காரு. இது எந்த மாதிரியான முன்னேற்றத்தை வந்து இந்தியாவில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஓகே. நீங்கள் வந்து எங்களை மெர்சல்லாம் காமிக்க முடியாது. அது ட்ரம்ப் என்ன நினச்சிட்டு இருக்காரு, சவுத் கொரியா ஒத்துக்கிறாங்க, ஜப்பான் ஒத்துக்கிறாங்க, யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்கிறாங்க, UK ஒத்துக்கிறாங்க, டேய் அவனெல்லாம் உன் பின்னாடி வாலாட்டிக்கின்னு வரவங்க, உன்னுடைய தோஸ்து, நீ போடுற பிஸ்கெட்டு தின்னுட்டு இருக்கவனுங்க. அமெரிக்கா இல்லைன்னா அவங்க எல்லாம் அப்படியே ஆடி போயிடுவானுங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, எங்ககிட்ட எல்லாம் இந்த வேலை வச்சுக்காது. நாங்கள்லாம் வந்து நீ சொல்றதெல்லாம் ஆட மாட்டோம். அங்கேருந்து வந்து சோயாபீனை வாங்கிக்கோ, ஆப்பிளை வாங்கிக்கோ, ஆரஞ்சு வாங்கிக்கோ, அந்த பாலை வாங்கிக்கோ, சீஸ் வாங்கிக்கோ அப்படின்னா எங்க ஊர்ல இல்லாத நீ கொடுக்க போற? இந்த பால் எக்ஸ்போர்ட் நம்ம தான் அதிகம். அப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கணும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆவின் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் தனியாரும் இருக்குது. அமுல் இங்க உள்ள வராங்க அப்படின்னோடனே ஏராளமான எதிர்ப்பு வந்தது, கவனிச்சிங்களா? அப்போ இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற அமுல்ன்றது வந்து இந்தியா முழுக்க ஃபேமஸான ஒரு பிராண்ட். ஆவின் அது தமிழகத்தில் மட்டும். அப்போ இந்தியாவில் இருக்க ஒரு பிராண்டு அவங்க எங்க ஒன்னா விற்கலாம்,
அவங்க இங்க வரும்போது இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அமெரிக்கால இருந்து அவன் பால் பொருட்களை கொண்டு வந்து தான் நம்ம சும்மா இருப்போமா? அதுக்கு தான் அவங்க ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க சில பேர் தெரியாம ஒரு ஆள் வந்து ஆயில் வாங்கி காசு பார்க்கறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விளங்குனீங்களா? அவங்க எதிர்பார்க்கறது இதுதான். எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை நீ வாங்கிக்கணும், அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துனே இருப்போம். இந்த H1B விசா அப்படின்றது அதுதான். பட் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. சொன்னால ஒரு 25,000 27,000 பேர் அவ்வளோதான். இப்போ என்னடானா யூகேல வாங்க 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 ஃபேமிலியோட வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன இப்போ US போகலன்னா UK போ, யூரோப்பியன் யூனியன் போ, இல்லை சீனாவுக்கு கூட போ, என்னப்பா எங்கே ஒன்றா போகலாம். நம்ம ஆளுங்க எங்கே ஒன்றா போக முடியும். ஆனால் அவங்களுக்கு எங்கேருந்து ஆள் வருவாங்க $1 லட்சம் $1 லட்சம் கட்டி? அதை யோசிச்சு பாருங்க. அடுத்து மோடியோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் இந்த விஷயத்தில்? ஏங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் we are talking from a position of strength அப்படின்னு தான் நான் சொல்வேன். உங்களுடைய ப்ரெஷர்கள்லாம் நாங்கள் ஈல்ட் ஆக மாட்டோம். எவ்வளோ ஒன்றா பேசுங்க. இந்த விஷயம்லாம் நோ என்ட்ரிப்பா. இதுதான் நாங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி தலையாட்டிங்கன்னு 25% ஒத்துக்கினேன், ஒரு 500 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்னு இதெல்லாம் சரிட்டு வராது. 0-0 இல்லை 15-15. உனக்கு எவ்வளோ எனக்கும் அவ்வளோதான். ஓகே, அது என்ன வந்து எனக்கு 15 எனக்கு இல்லை எனக்கு 20 உனக்கு 0 அப்படின்னா நாங்களாம் என்ன இழிச்சு வாங்கிங்களா? தேவையே இல்லை. நீ தான் இப்போ வந்து 50% போட்டுக்கிறல்ல, 500 கூட ஆக்கிட்டு போ, நாங்கள் வேற எங்கேயாவது வித்துட்டு போகிறோம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் திருப்பூர்லேருந்து அந்த கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் யூரோப்பியன் யூனியனில் நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. ஓகே, அமெரிக்கா வாங்கலான்னா யூரோப்பில் வித்துட்டு போகிறோம். எங்கேயோ வித்துட்டு போகிறோம். எங்கள் சரக்கு நல்லா இருக்குது, எங்கள் ஆளுங்க திறமையாக தயாரிக்கிறாங்க. உங்களால தான் வந்து அதுக்கப்புறம் அதை வாங்க முடியாது, சொக்கா இல்லாமல் நிற்க போறீங்க. ட்ரம்ப் பேச்சு எடுபடலைங்களோ? ஏன்னா அவர் வந்து யூரோப்பெல்லாம் வந்து அப்படியே இவங்களுக்கெல்லாம் 100% வரி விதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாருங்க, அழுத்தம் கொடுத்துருந்தா செய்தியெல்லாம் வந்தது சார். ஆனால் யூரோப் எப்படி நம்ம அதுதாங்க அவருக்கு இப்போ பயங்கர பேஷாரா இருக்கு. இவனெல்லாம் ஒத்துக்கனா இவங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 25ன்னாரு 50ன்னாரு இப்போ இதுன்றாரு அதுன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவுட் சோர்சிங் பண்ணுறாங்கல்ல அமெரிக்கன் கம்பெனிஸ், அதுக்கும் ஏதாவது கொச்சல் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் இதெல்லாம் இங்கேயே பண்ணணும், நீங்கள் வந்து பேக் எண்டு மற்றதெல்லாம் வந்து மற்ற நாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஏதாவது குடைச்சல் கொடுத்தாலும் கொடுப்பாரு. இப்படியெல்லாம் பண்ணி பணிய வைக்க போகிறாராம். கோபி, நான் ஒன்னேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? எவனாவது ஒருத்தன் சில்வர்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணினே இருப்பான். திடீர்னு அவர் வருவார், ஹீரோ ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரே அறை, என்ன சொல்லினுங்கிற நீ பாட்டி ஆடினுங்கிற அப்படின்னு அந்த ஒரு அறை விட்ட உடனே அவன் அடங்கிடுவான். அப்போது ஒரே அறையில் நிறுத்தணும். நீ பாட்டுக்கு 10, 11, 12 அறை ஊற்று நேக்கிற அவன் அடங்கவே இல்லை அப்படின்னா அப்போ நீ லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அதானே உண்மை. இப்போ ட்ரம்ப்போட விஷயத்தில் அப்படி தான் நடந்து நிற்குது. அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நீ நிஜமாவே தாதாவாக இருந்தானா ஒரு குரல் குத்தவொடனே அடங்கிடுவாங்க. நீ சோதா அப்படின்றதுனால எத்தனை குரல் குத்தாலும் அடங்க மாட்டாங்க. நீ குரல் குத்துக்குனே இரு, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சோடா கிடைக்குமான்னு பார்த்து உட்காரு. அவ்வளோதான் நடக்க போகுது சார். அதே போல் ஜிஎஸ்டி வரி வந்து இந்தியாவில் குறைச்சிருக்காங்க. இது வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்குது. அதே போல் வணிகர்கள்கிட்டையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் குறைக்கவில்லை அப்படின்ற போல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார். ஆமாம், நான் கூட பார்த்தேன் அந்த நியூஸை. 8 வருஷத்துக்கு முன்னாடியே குறைச்சிருந்தா பல கோடி ரூபாய்கள் மக்களுக்கு மிச்சமாயிருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. ஆனால் பாருங்க, இதெல்லாம் அமலுக்கு வருவதற்கு முன்னாடி கேரளா, கர்நாடகா, அப்புறம் தெலுங்கானா, பஞ்சாப்பு, நம்ம தமிழகம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதினாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டி வரியெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து வரி இழப்பு வரும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்க போறீங்க? அப்பவும் இதை தான் சொல்லியிருக்கீங்க. இருங்க, ஒரு எம்பி அவர்கள் ஜிஎஸ்டியே வேணான்றது தான் எங்க கொள்கை. எப்படி எல்லாத்துக்குமே வரி இல்லாமல் பண்ணிடுவோமா? மறுபடியும் எல்லாத்தையும் வெள்ளை குதிரை ஆக்கிடுமா? வரியே இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். சரி, இப்போ ஜிஎஸ்டியே கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க. இவர் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் குறைக்கல அப்படின்றாரு. அப்போ குறைச்சதுனால எங்களுக்கு வருமானம் போகுது அப்படின்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு தான் வந்து குறைக்கணுன்றது தானே கொள்கை. அப்புறம் ஏன் வந்து அந்த 8 முதலமைச்சர்கள் மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதணும்? இப்போவும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து வரி இழப்பு ஏற்படுகின்றது, அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு. ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 50%, 2 பேருக்கும் தான் குறையுது. இதுனா தமிழ்நாடு இல்லை கேரளா இந்த 8 மாநிலங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி குறைச்சிக்கிறாங்களா? எல்லா மாநிலத்துக்கும் தானே குறையுது. ஊபி, மாப்பி, பீகார், ராஜஸ்தானு, சத்தீஸ்கர், எல்லா மாநிலத்துக்கும் தான் ஜிஎஸ்டி குறையுது. அவங்கெல்லாம் யாரும் வந்து கேட்கவே இல்லையே எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு.
உத்தரப்பிரதேசம் ஒண்ணுமே இல்லாத ஸ்டேட்னு சொல்லியிருந்தோம். 36,000 கோடி சர்ப்ளஸா, ரெவென்யூ சர்ப்ளஸா சிஏஜி ஆடிட்ல சொல்றாங்க. தமிழகத்துல 37,000 கோடி டெபிசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அதனால நீங்க சொல்லிக்கலாம், ஆனா கடிதம் எழுதினது எதுக்காக அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி கோபி. Taste Daily. Taste the Daily. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.